டேய் அருணாச்சலம். அம்மா சொல்லுங்கம்மா. அருணாச்சலம், சாப்பாடு ரெடியா? இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குமா? சரி, சீக்கிரம் ஆகட்டும். சரிங்கம்மா. சித்தி, நீங்க செஞ்ச தப்ப நான் பார்த்துட்டேன். பார்க்க கூடாதத பார்த்துட்ட, பொத்திட்டு போடா. அதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். போடா போடா போக்கத்தவனே. சித்தி, சத்தியம் தான் ஜெயிக்கும். பொம்பளைங்களோட சாதுரியம் தாண்டா ஜெயிக்கும். பார்க்கலாமா? பாரு, உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னங்க, என்ன காப்பாத்துங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? என்னம்மா, என்னாச்சு? என்னங்க, மணி யாருங்க? என் மகன். நான் யாருங்க? அவனுக்கு சித்தி, அம்மா மாதிரி. உங்க மகன் மணி என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். நான் சொல்றது உண்மைங்க. அவன் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். பொண்ணு இந்த வீட்ல நான் இருக்கேன், அவ இருக்கணும். போய் என்னடா அவ போய் சொல்றா. அவ பேச்ச நம்பாதீங்க. அப்பா நான் வாயை மூடு. ஏய், கேளுங்க. என்ன நடந்தது சொல்லு. இவன் என் மேல சொல்ற எல்லா அபாண்டத்தையும் கேளுங்க. சொல்லு, தைரியமா சொல்லு. அநியாயமா என் மேல பழிய போடுறான். கேட்டியாடா? கேட்டியா? அவ சித்தி இல்லடா, உனக்கு அம்மா மாதிரி. அசிங்க முடிச்சவன. அவ அழுது நான் ஒரு நாள் பார்த்ததில்ல. ஏய் மணி, நீ என்ன பண்ணி இருப்பேன்னு எனக்கு மட்டும் தான தெரியும். இல்லப்பா, என்னடா இல்ல, நான் சொல்றது கேளுங்கப்பா. என் கண்ணு முன்னால இருக்க கூடாது நீ. ஏய், வெட்டி கொன்னுருவேன். போடா வெளிய. வெளியில போடா. நான் செஞ்ச பாவம் என்ன பல்லாங்குழியா ஆடிடுச்சு. என் பொண்டாட்டியா வந்த வப்பாட்டி தன்னுடைய லீலையை வேலைக்கார கூட வச்சுக்கிட்டான். அவன் கூட ஓடியும் போயிட்டான். முன்னியர் போகும் வழி பின்னியர் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையன் மணிவண்ணன் என்ன மாதிரியே பெண்களோட சகவாசம் வச்சுக்கிட்டான். சார், இங்க எதுக்குடா வந்த? நம்ம மணிவண்ணன் சார் ஒரு பொண்ணு கூட மோட்டார் பைக்கில் போய்கிட்டு இருந்தார் சார். அதை சொல்லலான்னு தான். சரி போ. சரி சார். போ போ போ, போய் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். போ. நீ உண்மையத்தான் சொல்றியா? இந்த பார், நீ சொல்றது உண்மையா இருந்தா அவன் அங்கேயே வெட்டி போட்டுரு. டேய் மணிவண்ணா, நீ எங்க போற, என்ன பண்றன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒழுங்கா இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்க. டேய் நீ போ. இப்படி ஏதாவது மிரட்டி வெளியே அனுப்பினாதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும். சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யற சரியான ஆளு தாங்க நீங்க. பேசி நேரத்தை வீணாக்காத. பாட்டிய பாக்குறேங்கிற சாக்குல அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வரதே உன்னை பாக்குறதுக்காக தான் கிச்சா. நீ இங்கே வரலன்னா நான் உன்னை பார்க்க வந்திருக்க போகிறேன். என்ன அங்கே வந்து உங்கள் அப்பா மற்ற ஆளுகள்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம லவ் மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். வெரி குட். நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லு. சரி, இப்படியே எவ்வளோ தூரம் தான் நடத்தியே கூட்டிட்டு போக போற? நீ என்ன மகாராணியா? இப்பயே நடந்து பழகிக்கோ. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. புரியுதா? ஐயோ, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது கிச்சா. சரி சரி, காலம்புறம் உன்னை நான் தான் சுமக்க போகிறேன். அதுக்கு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். நல்லா கட்டியா பிடிச்சிக்க. பாத்து கிச்சா, நான் கீழே விட்டுட்டு போறேன். வலிக்கிறாத, நல்லா பிடிச்சிக்க. கை வலிக்குது, விட்டு விட்டு நான் நடந்து வரேன்.
ட்ரெஸ் போட்டாலும் ஆளு கும்முன்னு தாண்டி இருக்கு. எல்லாம் சரி, யாராவது பார்த்துட்டு போறாங்க. பார்த்தா நல்லா பார்த்துட்டு போறாங்க. நீங்க ரொம்ப மோசம். முதல் மழை என்னை நனைத்ததே, முடி வச்ச ஜன்னல் திறந்ததே. இங்க ஏதோ ஒரு கதவு திறந்திருக்கு, என்னன்னு பாப்போம். என்னடி சும்மாவே பார்த்துட்டு இருக்க? கைய வச்சு சாச்சிட்டான். கிச்சா 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 கிச்ச 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 கிச்சா கிச்சா. அச்சா பகோத் அச்சா. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? உருப்படியா எதையாவது செய்யணும்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உருப்படியா ஏதாவது பேசலாம்னா இவன் வேற சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்து நிக்கிறான். உருப்படி ஏதாவது போய் பிடியா, உருப்படி ஆயிடுவ. இப்படித்தான் நானும் ஒருத்திய இவளை விட செகப்பா ஒருத்திய பிடிச்சேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? செருப்படி கிடைக்கும்டா. என் நெருக்கடி தெரியாம நெருக்கடி கொடுக்கற உனக்கு செருப்படி போதாதடா, என் பெல்ட்டோட சவுக்கடி தாண்ட தேவை. தோல் மேல தொண்ணூறடி தொடச்சுட்டா ஒண்ணுமில்லடி. இரு இரு. என்னங்க பெல்ட் போடுறதை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது செய்யுங்க. விதவிதமா ட்ரெஸ் போட்டு வித்த காட்டுற ஒண்ணு என் மெத்தையில போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அழக பார்த்து எடை போடாதீங்க, என் ஆடைய பார்த்து எடை போடாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஆசைய தள்ளி போடாதே செல்லம், நீ எனக்கு வரப்போற வெள்ளம். வாடி. விடுடா. பைய விடு. சொன்ன புரியாது உனக்கு? விடுடா. என்னடி? விடு. You scoundrel. விடு. வாடிடா. என்ன நீ? விடுடா. யாருக்கு தப்பிச்சிருக்க நீ? காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. விடுடா. டேய் விடுடா. டேய் விடு. விடுடா. யோ டேய் விடு. ஏ மீனா. ஏ மீனா. What happened? ஒரு கனவு, கெட்ட கனவு. கனவு கனவு கனவு. எப்ப பார்த்தாலும் கனவு தானா? இப்ப நான் வந்திருக்கிறதே நிஜம்தாம்மா, நிஜம். ஏய் என்ன நம்பு. ஆண்டனி சார், நீங்க தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் நீங்க நினைச்சது நடக்காது, நாங்க நினைச்சதுதான் நடக்கும். ஏன்னா நாங்க ஆளுங்கட்சி. வீரப்பா, நீங்க என்னதான் குப்புறப்படுத்து கும்மாளம் போட்டாலும் அரை நிமிஷத்துல ஆட்சி கவிழ்ந்துட்டா உங்களெல்லாம் ஆளுண்டா இந்த லத்தி. ஜட்ஜி நடிச்சா தூக்கு மேடை, நீங்க நடிச்சா என்கவுண்டர். எதுக்கும் பயப்பட மாட்டான் இந்த வீரப்பன். இருந்தாலும் நாங்களும் உங்களை பந்தாடாம விட மாட்டோம். இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்களே. மனசை தளர விடாத. இப்ப அவளுக்கு முதல் தேவை உங்க குடும்பத்தோட அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் தான். எங்கே அவள் என்றே மனம் வாடி என் கப்பக்கலங்கே. ஏன் அக்கா 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 அக்கா. இந்தாங்க அக்கா காப்பி. இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தங்க அச்சி மாதிரி தான் இருக்கு. வந்து வச்சுக்கிற ஒன்னிய. கையை கொஞ்சம் பிடிச்சு விடு. காலை கொஞ்சம் அமுக்கி விடு. என்ன காலில இருந்து சாப்பிடவே இல்லையா? இந்த இழப்பு இழைக்குது.
என்ன அழுத்துற? ஏன் கையை அழுத்து, இங்க அழுத்து. என்ன உடம்புல தெம்பு இல்லையா? கை வலிக்குதா? வேணி, நமக்குள்ள சண்டே வேண்டாம், சமாதானமா போயிருவோம். இனிமேட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ப்ளீஸ். பொம்பளைன்னா பூனை நினைச்சியாடா? புலிடா புலி. இனிமே தான்டா கிளைமேக்ஸ். Ha 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 ha!